உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒலிம்பிக் போட்டியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கு வந்து தங்கப்பதக்கம் வரப்போகுது. மல்யுத்த வீராங்கனை வந்து வினேஷ் போகட் வந்து அந்த தங்க கோப்பையை பெற்றுக்க போகிறாங்க. அவங்க தான் ஃபைனலுக்கு தயாராகிட்டாங்க. ஏற்கனவே காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் அவங்க தான். ஆசிய போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் அவங்க தான். நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த யூ சுசுகியை வீழ்த்திய வீராங்கனையான இந்த வினேஷ் போகட் வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக வெற்றி பெற போகிறாங்க. அவங்க மோத போகிறது யார்கிட்ட? அமெரிக்க வீராங்கனைகிட்ட. ஏற்கனவே 3 நிலையில் தாண்டி ஃபைனலுக்கு போயிட்டதுனால வெற்றி நிச்சயம்னு குதூகலமாக இருந்த அந்த மல்யுத்த ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போட்ட மாதிரி இல்லை, நீங்கள் இந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கவே முடியாது, உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த வினோத் போகத்தை தகுதி நீக்கம் பண்ணி அந்த ஒலிம்பிக் அறிவிச்சிருது பெரிய பேரிடையாக போயிடுச்சு. இது வினோத் போகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு பெரிய பேரிடியாக அமைஞ்சிருக்கு. 140 கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த 100 கிராம் எடை வந்து மோசமாக்கிருச்சு. அது என்ன 100 கிராம் எடை? நடந்தது என்ன? இந்த டிஸ்குவாலிஃபைட் சரியா? இதில் அரசியல் சதி இருக்கா? ஏற்கனவே மல்யுத்த வீராங்கனைகள் மேலே பாலியல் குற்றம் செய்தார்னு சொல்லி பாலியல் குற்றச்சாட்டு சொன்ன பாஜகவுடைய எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மேலே போராட்டம் நடத்தினாங்கல்ல மல்யுத்த வீராங்கனைகள். டெல்லி தெருக்களில் இறங்கி போராடின அந்த மல்யுத்த வீராங்கனைகளோட துணையாக நின்று போராடினவங்க தான் இந்த வினோத் போகட். அந்த பிஜேபியுடைய எம்பி பிரிஜ்பூஷனுக்கு எதிராக போராடினது. ஆனால் அவர் வந்து விளையாட்டு அந்த குரூப்பில் தலைவராக இருந்தார். அவருக்கு எதிராக நீங்கள் எங்களுக்கே எதிராக போராடினீங்க, பாருங்கள் உங்களை என்ன செய்கிறோன்ட்டு ஏதாவது சதி நடந்துருச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இதில் ஏதோ ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்மளுக்கு கிடைக்க இருந்த அந்த கோப்பை, வெற்றி கோப்பை பறிபோனது எப்படிங்கிற விவரத்தை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கிறப்ப உலகத்தில் நடக்கிற 4 பக்கத்து செய்திகளையும் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உள்ளே வந்து சேர்க்கக்கூடிய அந்த பணியைத்தான் இப்போ நம்ம செய்து வர்றோம். இதில் எந்த விதமான சார்பும் இல்லாமல் நடுநிலையாக சொல்லக்கூடிய இதே போன்ற செய்திகளை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இந்தியாவுடைய வெற்றி வீராங்கனை என்று எல்லாரும் எதிர்பார்த்த அந்த வினேஷ் போகட் வந்து 29 வயது வீர மங்கை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து நிச்சயம் வெற்றி பெறுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் நிறையா இருந்துச்சு. காரணம், இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட 3 நாட்டு வீராங்கனைகளையும் தோற்கடிச்சிட்டாங்க. உக்ரைன், கியூபா போன்ற மற்ற நாட்டு வீராங்கனைகளாம் தோற்கடித்து ஃபைனலுக்கு வந்து அமெரிக்க வீராங்கனையோட மோத இருந்தாங்க. ஏற்கனவே 53 கிலோ எடைப்பிரிவில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற இவங்க இப்போ வந்து 50 கிலோவில் தன்னுடைய போட்டியை உள்ளே வந்தாங்க. காரணம், 53 கிலோவில் உள்ள சமமானவங்களை வர்றப்ப அது வந்து சற்று மிக சிரமமாக இருக்குண்டு இவங்க 50 கிலோவில் புகுந்து தன்னுடைய எடையை 50 கிலோவாக குறைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து அப்படி 50 கிலோவாக தன்னுடைய ஏற்படுத்திக்கிட்டு தான் ஏற்கனவே 3 வீராங்கனைகளை தோற்கடித்து வெள்ளி, வெண்கலம் உள்பட வென்றுட்டாங்க. இப்போ ஃபைனலுக்கு வந்த இவங்க வந்து அடுத்த அமெரிக்க வீராங்கனையை வந்து வெற்றி கொள்ள போகிறதுக்கு முதல் நாள் இவங்களுடைய எடையை சோதனை செய்து பார்க்குறாங்க. சுமார் 1 கிலோ கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி 50 கிலோ உள்ளே இருந்தவங்க தான் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீசெக் பண்ணுறப்ப கொஞ்சம் எடை கூட மாதிரி இருந்தவுடனே எப்படியாவது இதை சரி செய்யணுண்டு ஒரு நாள் பூரா எந்தவித உணவும் எடுக்காமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணி அந்த எடையை குறைச்சிட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு எடை குறைச்சிருக்காங்கன்னா, எந்த உணவும் எடுக்கலை, தண்ணி குடிக்கலை, ஒரு வேக்கம், ஒரு சூடான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வேர்வைகளை அதிகமாக வெளியப்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய உடலிலிருந்து ரத்தங்களை கூட கொஞ்சம் வெளியேற்றலாமாங்கிற முடிவுக்கு போயிருக்காங்க. தன்னுடைய ஆடைகளில் உள்ள சில வேண்டாத பகுதிகளை வெட்டினா எந்த அளவுக்கு எடை குறைன்னு நுணுக்கமாக சில பகுதிகளை வெட்டியிருக்கிறாங்க.
அவருடைய தலைமுடியை விட தன்னுடைய முடிகளை வந்து குறைச்சி வெட்டியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணி நெருக்கி 50 கிலோவுக்கு தன்னை கொண்டு வந்துட்டு அந்த ஃபைனலுக்கு தயாரான அவங்க ஃபைனலுக்கு போகிறப்ப எப்போவுமே அந்த போட்டி நடக்கிறப்ப முதல் வேலையாக காலையில் எடையை செக் பண்ணுவாங்க, எந்த பிரிவோ அந்த பிரிவுக்கு சரியாக இருக்காண்டு. அப்படி செக் பண்ணுறப்ப இவங்க 50 கிலோ 100 கிராம் இருக்காங்க. உங்களுக்கு 100 கிராம் எடை கூட இருக்கிறதுனால நீங்கள் இதில் கலந்துக்கிற தகுதி இல்லை, நீங்கள் இதில் சேர முடியாது, யுவர் இஸ் ஏ டிஸ்குவாலிஃபைடு, நீங்கள் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி அந்த ஒலிம்பிக் அறிவித்த உடனே தலையில் பேரிடர் விழுந்த மாதிரி கதறியது இந்த வினோத் போகட் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும். இதை கேள்விப்பட்ட உடனே தான் இந்திய அரசியல்லையும் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. பாஜகவுக்கு எதிராக உள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்பிக்கெல்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க. இதில் ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்குன்னு சொல்லி அவங்க மட்டும் இறங்கலை. ஏற்கனவே இந்த மல்யுத்தத்தில் ஃபஸ்ட்டு தங்கப்பதக்கத்தை வென்ற தங்கக்கோப்பையை வென்ற விஜேந்தர் சிங்கும் சொல்லியிருக்கிறாரு, இதில் ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்குது. அந்த மட்டும் சொல்லலை, கடந்த நவம்பர் மாதம் இந்த வினேஷ் போகட் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, ஒருவேளை நான் ஒலிம்பிக் போட்டியில் உள்ளே போகிறப்ப என்னை விட்டு தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு பல சூழ்ச்சிகள் நடக்கலாம். ஒருவேளை என்னுடைய ட்ரைனரை யார் இந்த அம்மாவுக்கு பயிற்சி கொடுக்குறவரே கூட எனக்கு தெரியாமல் எனக்கு ட்ரக்ஸ் ஏற்றுனா கூட ஏற்றுவாங்க. ட்ரக்ஸ்னால் என்ன, போதை, ஏதோ ஒரு போதை லிக்யூடையோ மருந்தையோ எனக்கு தெரியாமல் என் ட்ரைனியோட எனக்கு ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ண, செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணுறப்ப அவங்க ரத்தத்தில் வந்து போதைப் பொருள் கலந்துருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, தகுதி இல்லை, நீங்கள் வந்து விளையாட முடியாதுன்னு தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்கல்ல. அது கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு இந்த அம்மா எப்போ பேசியிருக்காங்க, 7-8 மாதங்களுக்கு முன்னாடி கடந்த நவம்பர்லேயே அவங்க பேசுனது இப்போ எல்லாருக்கும் அது கவனத்துக்கு கொண்டு வருது. காரணம் ஏன் இந்த அம்மா அப்படி பேசியிருக்காங்க, இவங்க எதிர்த்து போராடினது பாஜகவுடைய அந்த ஒரு எம்பி, முன்னாள் எம்பி, அவர் விளையாட்டுத்துறையில் ஒரு தலைவராக இருந்தவர், அவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு பண்ணிட்டாரு, மல்யுத்த வீராங்கனைகளை வெற்றி பதக்கங்களை வாங்கிட்டு வந்த அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கே இவர் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தவருண்டு இவங்க வந்து குற்றம் சுமத்துறாங்க, பெட்டிஷன் போடுறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை, தெருவுக்கு வந்து போராடுறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சிங்கோடைய மகனுக்கு எம்பியாக போட்டிடுறதுக்கு பாஜக சீட்டு கொடுத்துருக்கு. அப்போ அவருக்கு ஆதரவாக தான் பாஜக நிற்கிதுங்கிறப்ப நான் வந்து இந்த ஒலிம்பிக்கில் தேராத அளவுக்கு எனக்கு தடை செய்கிறதுக்கு கூட நடக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இந்த அம்மா அன்றே பேசியிருக்கிறாங்க. இவங்க பேசினது மட்டும் இல்லாமல் இந்த இதே மாதிரி உள்ள மல்யுத்த வீரர் விஜேந்தர் சிங் இந்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு. இதுக்கு மேலே இதே சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது, எப்படி உங்களுக்கு 100 கிராம் கூட வந்துச்சு, அல்லது இவங்களுடைய உணவில் இவங்களை அறியாமல் வேறு ஏதாவது கலந்து அந்த எடை கூடுற மாதிரி செஞ்சுட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட வரலாமல்ல. பாதிக்கப்பட்டது இப்போ வந்து வினேஷ் போகட்டில் இந்தியா, இது உலகளாவிய நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைக்க இருந்த இந்த தங்க கோப்பை தங்க பதக்கம் போயிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம், இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்த அரசியல் எதிர்க்கட்சிகளும் ஒன்றா நின்று குரல் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக உள்ள ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர் வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. 3 கட்டங்களாக 3 நாட்டு வீராங்கனைகளை வந்து தோக்கடித்து ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்களே இந்த வினேஷ் போகட்டு, அவங்க வந்து முன்னேறி அந்த ஃபைனலுக்கு வந்தாங்கல்ல, அப்போ அவங்கள வந்து எல்லாரும் பாராட்டி வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எக்ஸ் பக்கத்துலேயும் வாழ்த்துனாங்க. ஆனால் அவங்கள பாஜகவை சேர்ந்த எந்த ஒரு தலைவரும் வாழ்த்தலை. என்ன காரணம் கேட்குறாரு அவர் கேள்வி. ஆனால் அதே சமயம் தகுதி நீக்கம்னு சொன்ன உடனே தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கங்கிற செய்தியை வெளியிட்டு வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, இது என்ன செய்தி, அவருடைய சந்தேகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து ஏதோ ஒரு சதி இருக்குது, இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்தியா பெற இருந்த வெற்றியை வந்து தட்டி பறிக்கிறாங்க, இதை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி இதை அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த போட்டியில் தன்னுடைய எடையை குறைக்கிறதுக்காக கடும் பட்டினி இருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்து
எக்ஸசைஸ் பண்ணின இந்த வினேஷ் போகட்ட அந்த அம்மாவுக்கு வந்து நீர்ச்சத்து குறைஞ்சி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதற்கான ஸ்டெபிலைஸ் நிவாரண மருத்துவ உதவிகள் நடைபெற்று வருது. ஒருவேளை இந்த ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா அவர்களுடைய கோரிக்கையை, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒலிம்பிக் சங்கம் மறுபடியும் இவருடைய எடையை சோதனை செய்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுதா, இல்லை தகுதி இழப்பு தானா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ஒலிம்பிக்ஸ் உடைய இந்த வெற்றி கோப்பையை தட்டி பறிக்கிறதுக்கு யார் என்ன சதி செய்திருப்பாங்க, அந்த சதியை கண்டுபிடிக்கணுங்கிறதுல எதிர்கட்சிகளுடைய அந்த குரல் வந்து நியாயமானதா, இது வெளியில் வருமா அந்த செய்திங்கிற பலதரப்பட்ட கேள்விகளில் உங்கள் மனசில் எழுதுகிற கேள்வி என்னவா இருக்குது? இது எப்படி இருந்திருக்கும், எப்படி நடந்திருந்தால் தேவலாம், என்ன செய்திருந்தால் நலமாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் நீங்கள் இந்த உள்ளத்தொழிலுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகள், உலகளாவிய செய்திகளை உள்ளபடி எந்த விதமான சார்பும் இல்லாமல் சொருகல் இல்லாமல் உங்களிடம் வந்து சேர்க்க இதுவரை நம்முடைய உள்ளத்தொழிலுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.